அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருக்கு நாம் முழுமனதோடு நன்றி செலுத்துகின்றோம். காரணம், சென்ற மாதம் முழுவதும் இறைவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை வழிநடத்திருக்கிறார். இந்த கொரோனா தொற்று நோயினுடைய அச்சம் உலகத்தையே இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தாலும், என் அன்பிற்குரியவர்களே, நாம் இன்றைக்கு பாதுகாப்போடு இருக்கிறோம் என்றால் அது இறைவனுடைய வழிநடத்துதல். எனவே இந்த நாளில் இறைவனுக்கு முழு மனதோடு, அன்னை மரியாளோடு இணைந்து நாம் நன்றி செலுத்துவோமாக. அவ்வாறே புதிய மாதத்திலே அடியெடுத்து வைக்கின்ற நாம் தொடர்ந்து நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய உறுதுணையோடு நாம் மகிழ்ச்சியோடு இந்த புதிய மாதத்தையும் தொடங்க வேண்டும். சவால்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட என் அன்பிற்குரியவர்களே, இந்த மாதத்தை நம்பிக்கையோடு நாம் அணுக வேண்டும் என்பதனால் உங்களை ஆண்டவருடைய நாமத்தின் பெயரால் வாழ்த்துகிறேன். இறை அமைதி, அன்பு, ஆசீர் உங்கள் மீது என்றென்றும் இருக்க வேண்டி ஜெபித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அரசியல் அதிகாரத்திற்கும் இறை அதிகாரத்திற்கும் ஒரு முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் ஏரோது அரசன் அரசியல் அதிகாரம் படைத்தவனாகவும் திருமுழுக்கு யோவான் இறை அதிகாரம் கொண்டவராகவும் நாம் அடையாளம் காண்கிறோம். இந்த இடத்தில் என் அன்பிற்குரியவர்களே, மண்ணுலகினுடைய அரசன், அதாவது ஏரோது அரசன் அதிக அதிகாரத்தோடு இருப்பது போல நமக்கு தோன்றினாலும், திருமுழுக்கு யோவான் அவருடைய தைரியமும் உண்மையை எடுத்துரைக்கும் ஆற்றலும் தீமையை சுட்டிக்காட்டுவதும் தன் உயிரை துச்சம் என கருதி அரசனை காட்டிலும், என் அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த இடத்தில் திருமுழுக்கு யோவானினுடைய மேன்மையும் அதிகாரமும் இறைத்தன்மையும் அதிகமாக விளங்குவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. முதல் செய்தி இதுதான். ஏரோது திருமுழுக்கு யோவானை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் அவர் ஓர் இறைவாக்கினரை கொல்வதற்கு மிகவும் அஞ்சினான் என்று குறிப்பிடுகிற இறைவார்த்தை. அன்பிற்குரியவர்களே, நேர்மையை குறித்து தீமைக்கு எப்பொழுதும் ஒரு அச்சம் இருக்கும். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நேர்மையை குறித்து தீமைக்கு எப்பொழுதுமே ஒரு அச்சம் இருக்கும். தீமையை நன்மை எப்படி வெற்றி கொள்கிறது என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. சிறிய ஒரு உதாரணத்தின் வழியாக உங்களுக்கு அதை நான் முற்றிலுமாக விளக்க முற்படுகிறேன். நாம் எல்லோரும் அறிந்த புகழ்பெற்ற சகாயம் IAS அவர்கள் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்பது அவருடைய கொள்கையாக அமைந்திருக்கிறது. அரசாங்க அதிகாரியான அவர் தன்னுடைய 23 ஆண்டுகால பணிகாலத்தில் 24 முறை பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் இந்த பணிமாற்றம்? எதற்காக அவருடைய வாழ்வில் இப்பேற்பட்ட இடர்பாடுகள் நடந்திருக்கிறது என்றால், அவர் எடுத்திருக்கிற சில அதிகாரப்பூர்வமான முடிவுகள். என் அன்பிற்குரியவர்களே, காஞ்சிபுரத்தில் TROவாக அவர் இருந்தபோது பெப்சி குளிர்பானத்தில் அழுக்கு படலம் இருப்பதாக எழுந்த புகாரினை தொடர்ந்து ஆதாரங்களை திரட்டி அந்த ஆலைக்கு அவர் பூட்டினார். கோஆப்டெக்ஸ் பொது விநியோகத்திற்கு வழங்கப்பட்ட இலவச வேட்டி சேலைகளினுடைய முத்திரைகளை அழித்து அவற்றை மீண்டும் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்திற்கு விற்க முயன்ற ஜவுளி உற்பத்தி ஆலையினுடைய ஊழலை கண்டுபிடித்து நடவடிக்கையை எடுத்தார். கிரானைட் மற்றும் கனிம மணற்கொள்ளையை பற்றி தமிழக அரசுக்கு விரிவான அறிக்கையினை அனுப்பி நடவடிக்கை எடுக்க செய்தார். இதனால் தான் அவருக்கு 23 ஆண்டுகால பணிகாலத்தில் 24 முறை பணிமாற்றம் நடைபெற்றது. எப்பொழுதெல்லாம் நாம் உண்மைக்கு, நீதிக்கு, நேர்மைக்கு குரல் கொடுக்கிறோமோ அப்பொழுது பல சவால்களை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, அதைத்தான் அவருடைய வாழ்வு நமக்கு எடுத்து கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய நற்செய்தியில் நமக்கு எடுத்து கூறப்பட்ட திருமுழுக்கு யோவானினுடைய வாழ்வும் அவ்வாறவே அமைந்திருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது சிந்தனை, ஒருவருக்கு வாக்குறுதி கொடுக்கும் போது எப்பொழுதும் நாம் சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதை உணர வேண்டும். வாக்குறுதி கொடுப்பதை மிக மிக அவசியமான ஒன்று. அதை நாம் கூர்மையாக கவனித்து சிந்தித்து அதில் செயல்பட வேண்டும். அதிகமான சந்தோஷத்தில் இருக்கும் போது நீ எந்த வாக்குறுதியும் கொடுக்காதே. வழக்கமாக சொல்வார்கள், அதிகமாக சந்தோஷத்தில் இருக்கும் போது நீ எந்த வாக்குறுதியும் கொடுக்காதே. அதிகமான துன்பங்களை, கஷ்டத்தில் நீ இருக்கும் போது அல்லது அவற்றை அனுபவிக்கும் போது எந்த முடிவையும் தன்னிச்சையாக எடுக்காதே என்று சொல்வார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த இரண்டுமே பெரும் ஆபத்தில் கொண்டு போய் முடியும் என்பதனால் நாம்
சற்று ஜாக்கிரதையாகவே நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் திருமுழுக்கு யோவான் நேர்மையாளர், இறைவாக்கினர் என்கிற நல்ல மனசாட்சி உறுத்துகிறது ஏரோது அரசனுக்கு. ஆனால் மற்றொரு பக்கம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும், அவனுடைய கௌரவம் போய்விடும் என்பதனால் அவருடைய தலையை வெட்டச் செய்கிற அவலமானது நடக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய புனிதராக புனித அல்போன்ஸ் மரியல் லிகோரி, இவருடைய வாழ்வும் இதற்கு மிகச்சிறந்த ஒரு சாட்சிய வாழ்வாக அமைந்திருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. திருச்சபையினுடைய மறை வல்லுநராக இருக்கின்ற இவர் கத்தோலிக்க ஆயராக இத்தாலியில் பணியாற்றி இருக்கிறார். ஆன்மீக எழுத்தாளர், சிறந்த இறையியல் மற்றும் மெய்யியல் அறிஞர். இவர் உலக இரட்சக சபையினுடைய நிறுவனராகவும் அமைந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, 16 வயது இருக்கும் போது இவர் சட்டம் பயின்று வழக்குரைஞராக மாறுகிறார். இவர் நடத்திய அனைத்து வழக்குகளிலும் இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏறக்குறைய 8 ஆண்டுகள் தொடர்ந்து அவர் வெற்றியை சந்தித்திருக்கிறார். 1723ஆம் ஆண்டு நேபிள்ஸ் பிரபு என்பவருக்கும் டஸ்கன் பிரபு என்பவருக்கும் இடையே நடந்த சொத்து வழக்கில் இவர் தோற்று போன ஒரு தோல்விதான் இவருடைய வாழ்க்கையே முற்றிலும் மாற்றுவதாக அமைந்திருந்தது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், உலகே, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், நீ இனிமேல் என்னை பார்க்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டு அந்த நீதிமன்றத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். அன்பிற்குரியவர்களே, 3 நாள் இதனால் அவர் உண்ணாமல் இருந்தாராம். அவருடைய வாழ்க்கை இவ்வாறு எடுத்து கூறுகிறது. நீதிக்காக, நேர்மைக்காக, உண்மைக்காக ஒருவர் போராடும் போது அவர் எவ்வாறு வாழ்வில் சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் சிறந்த உதாரணமாக அமைந்திருக்கிறது. நாம் இன்றைய நாளில் நினைவு கூறுகின்ற அன்னை மரியாளுடைய வாழ்வையும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அன்னை மரியாள் சாதாரணமாக அவள் புகழினுடைய உச்சிக்கு செல்லவில்லை. மாறாக அவள் ஒவ்வொரு நிலையிலும் தன்னுடைய வாழ்வை கடவுளுக்காக அர்ப்பணித்தவளாக இருக்கிறார். பல தியாக முயற்சிகளை தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்தவளாக இருக்கிறார். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, மாறாக அன்னை மரியாள் அதற்கு தகுதியுடையவராக வாழ்ந்திருக்கிறார் என்பதனால் தான் அந்த புகழுக்கு அவர் உரியவராக மாறுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, பல இன்னல் இடையூறுகளுக்கு அவள் உள்ளாகி இருக்கிறார். அதனால் தான் 7 வியாகுலங்களை தன்னுடைய உடலிலே சுமந்தவளாய், உள்ளத்திலே தியானித்தவளாய் அமைந்திருப்பதனால் என் அன்பிற்குரியவர்களே, பல சவால்களை தன்னுடைய வாழ்வில் போராட்டங்களை சந்தித்த அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்கிற உன்னதமான நிலைக்கு, விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்படுகிற உன்னத பேரின்பத்திற்கு அவர் உயர்த்தப்பட்டார் என்றால் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, அவள் வாழ்வில் கடைபிடித்த அந்த நீதி, நேர்மை, இப்பேற்பட்ட உண்மையான பண்புகளை நாமும் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கும் போது இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாள். எனவே ஆசீர்வாதமிக்க நாளா இது அமைய அடியெடுத்து வைப்போம். உன்னத நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசியோடு. ஆமென்.